கரூர் மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக மாவட்ட வருவாய் அலுவலராக டிஆர்ஓவாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விமல்ராஜ் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளையர்களுக்கு 5000 கோடிக்கு மேற்பட்டு கொள்ளையடித்த கனிம வள கொள்ளையர்களுக்கு துணையாக ஆதரவாக வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாம் திருத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய் அலுவலர்கள் எல்லோரையும் பயன்படுத்தி பல கோடி இங்கே கனிம வள கொள்ளை மோசடி நடப்பதற்கு உறுதுணையாக இருந்துள்ளார். இதுல பாத்தீங்கன்னா தென்னிலை பக்கத்துல கந்தன் ப்ளூ மெட்டல்ஸ் அப்படின்னு அந்த ப்ளூ மெட்டல்ஸ் அணையான் பெட்ரோல் பங்க் கிட்ட வெறும் 130 மீட்டர் தூரத்துல இயங்கிட்டு இருக்குது. 15 வருஷமா இயக்குறாங்க. பக்கத்துல 2 ஏக்கர் புறம்போக்க வெட்டி எடுத்திருக்கிறாங்க. பல கோடி ரூபாய் கனிமவள திருட்டு நடந்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் வசிக்க முடியல. சட்டவிரோதமாக அதிக அளவு வெடிமருந்தை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 4 முறை வெடிக்கிறாங்க. இது குறித்து பெட்ரோல் பங்கு பல முறை கல் வந்து விழுந்தாச்சு, வண்டி வாகனங்கள் சேதம் அடைஞ்சாச்சு, புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கல. அப்போ கால நீட்டிப்புக்கு வரும்போது, லைசன்ஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு வரும்போது அவர் ஆட்சேபனை மனு கொடுக்கிறார். கிராம மக்கள் பூரா மனு கொடுக்கறாங்க. பல முறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தாச்சு. எவ்வித நடவடிக்கையும் இல்லாதனால மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறார். இந்த எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னோட தரப்பு கேட்கணும், கருத்து கேட்கணும், நியாயத்தை கேட்கணும்னு சொல்றாரு. மதுரை உயர்நீதிமன்றம் அதுக்கு உத்தரவிட்டு இருக்குது. ஆனா மாவட்ட நிர்வாகம் அதுக்கு எந்தவித வாய்ப்பு கொடுக்காம அவரை கருத்தையே கேட்காம அந்த குவாரிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. இது குறித்து கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து புகார் மனு கொடுக்கிறார். மக்கள் குறைநாள் கொடுத்த சம்பவம் நடக்குது. பக்கத்திலே மாவட்ட வருவாய் அமல்ராஜும் இருக்கிறார். அவர் நேரடியாக விமல்ராஜ் இருக்கிறார். அவர் முன்னாடி மாவட்ட ஆட்சியர் முன்னாடி, ஐயா மாவட்ட ஆட்சியர் அவர்களே, இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ஐயா விமல்ராஜ் தான் 10 லட்சம் ரூபாய் அந்த குவாரிக்காரன் பணம் வாங்கிட்டு எல்லா ஆவணங்களையும் போலியா தயாரிச்சு அவருக்கு எக்ஸ்டென்ஷன் போட்டு கொடுத்திருக்காங்க அந்த குவாரிக்குன்னு நேரடியாக குற்றச்சாட்டுறார். உடனடியே எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது அவர் முகத்துல. கடுமையான அச்சுறுத்தலுக்கு கோபத்துக்கு ஆளாகிறார். இதெல்லாம் வச்சுட்டு நேற்று முன்தினம் தென்னிலை வருவாய் அலுவலர் விஜயலட்சுமி அவர்களை வச்சு பிரபு அவர்கள் அவங்க அலுவலகத்துக்கு வந்தாரா, கொலை மிரட்டல் விடுத்தாரா, அரசு பணியை தடுத்தாரா. ஆனா அந்த நேரத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிற சிசிடிவி காட்சி இருக்குது. ஏடிபில வந்து சாப்பிட்டு இருக்காரு. அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு அந்த காட்சிகள் இருக்குது. இதெல்லாம் இருந்தும் இதெல்லாம் தென்னிலை காவல்துறை ஒப்படைச்சும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பரிசீலனையே பண்ணாம பொய் புகாரை வாங்கிட்டு அவர் இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதை கண்டிச்சு விவசாயிகள் அங்க கூடுறாங்க. கூடி நியாயத்தை கேட்கும் போது அவர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்த பொய் வழக்கு பதிவு செய்யறாங்க. ஆக இதுக்கு எல்லாம் யார் தூண்டுதலா இருந்திருக்கிறாங்க, யார் நெருக்கடி கொடுத்திருக்காங்கன்னா ஐயா டிஆர்ஓ விமல்ராஜ். நேத்து சாயங்காலம் 5:30 மணிக்கு சங்கத்துடைய மாவட்ட செயலர் தென்னிலை ராஜ் அவர்கள் நேரடியா அவர் தோட்டத்துக்கு டிஆர்ஓ போறாரு, படை பரிவாரங்களோட போறாரு. டிஆர்ஓ இங்க பாருங்க, சகோதரி இருக்காங்க, ராஜாவோட சகோதரி இருக்காங்க, வீட்டுல மனைவி இருக்கிறாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு பிரபு பிரச்சனை தலையிடக்கூடாது, தலையிட்டா உனக்கு சிறைதான். என்ன உனக்கு வருவாய்த்துறை மீறி அவ்வளவு திமிராய் போச்சா? எங்களையே மிரட்டி பாக்குறியா? என்ன எங்களை பத்தி நீ என்ன பண்ணிருவ? வருவாய்த்துறை பத்தி மாவட்டத்தில் இருந்துருவியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே அவங்க சகோதரி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணதுன்னு சொல்லுங்க ராஜா, ஓகே ஒன்னும் பிரச்சனை, அப்புறம் பார்த்து நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு போட்டு அங்க இருந்துட்டு 2 விஓ வர சொல்றாரு. விஓ இல்லாமயே தாசார் இல்லாமயே நிலத்துக்கு வந்தாச்சு. ஒரு ஆய்வுக்கு இப்படியே வருவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா உடனே தோல் சுத்தி பாக்குறாரு. அங்க ராஜா பதநீர் இறக்கிட்டு இருக்காரு, லைசன்ஸ் வாங்கி பதநீர் இறக்கிட்டு இருக்காரு. உடனடியா போன் பண்றாரு ஏடிஎஸ்பி, மதுவிலக்கு போன் பண்ணியாச்சு. அடுத்த 1 மணி நேரத்தில் மதுவிலக்கு துறை வர்றாங்க. கல் இறக்குனது சொல்லி பொய் வழக்கு போட்டு ராஜாவை கூட்டிட்டு போறாங்க. அங்க கொண்டு உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் விஓக்கள் போய் புகாரையே கொடுக்கறாங்க. 2 மணி நேரம் மாத்தி மாத்தி 10 முறை புகாரை கிழிச்சு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு ராஜாவை ஜாமீன்ல விடுறாங்க. வெடிய பாத்தீங்கன்னா 6 காவல்துறை அங்க வந்துட்டு வெடிய வீட்டுக்கு லைட் அடிக்கிறது, மரத்துக்கு லைட் அடிக்கிறது, இப்படி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பதநீர் பூரா இறக்கி வச்சது பூரா புளிச்சு போச்சு. இன்னைக்கு காலையில மீண்டும் நாங்கெல்லாம் கல் இருக்கிறீங்கன்னு சொல்லி புளிச்சு பதநீர் புளிச்சு என்ன ஆகும்? கல்லா மாறும். ஆக உடனடியாக நீ கல் வழக்குன்னு சொல்லி போட்டு மீண்டும் பொய் வழக்கு போடுறாங்க, விசாரணைக்கு வர்றாங்க. நீங்க அமலாக்கத்துறை, வருமானத்துறை, சிபிஐ தவிர எல்லா துறையும் இன்னைக்கு ஒரு விவசாய தூரத்தில் இருக்குது. ஏன்னா அவர் இந்த சம்பவத்தை கண்டிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறையில் கடிதம் கொடுத்திருக்கிறார். போராட்டத்தை நடத்திடுவாங்கிறாரு, ஆர்ப்பாட்டத்தை நடத்திடுவாங்கிறாரு. நீ டிஆர்ஓ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி இவ்வளவும் இந்த ஐயா டிஆர் விமல்ராஜ் செய்யறார். ஆக ஒரு மாவட்டத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு புகார் கொடுத்தா சட்டப்படி சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாம விவசாய சங்க மாவட்ட செயலாளர் வீட்டுக்கே மிரட்டுகிறார். வருவாய்த்துறை தூண்டிட்டு போராட்டம் நடத்த சொல்லுகிறார். மாவட்ட வருவாய்த்துறை, காவல்துறை எல்லாமே இவருக்கு கைப்பாவையாக செயல்படுகிறது. இவர் நெருக்கடி கொடுக்கிறார். எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக
இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற 5000 கோடி கனிமூல கொள்ளை விசாரிக்க வேண்டுமானால் இந்த டிஆர்ஓ இங்கிருந்தா நடக்காது. விவசாய சங்க நிர்வாகி மிரட்டுறார், காவல்துறை பயன்படுத்துறார், பிரபு மீது பொய் வழக்கு கொடுக்க சொல்றார். எனவே சிபிசிஐடி விசாரணைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கை முறையை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்குவதற்காக வந்திருக்கிறோம். இந்த ஊடகங்கள் வாயிலாக டிஆர்ஓ அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறோம். ஐயா டிஆர்ஓ அவர்களே, நாங்க ஒன்னும் புள்ளப்பூச்சி எல்லாம் கிடையாது சாமி, நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். ஆக நீங்க வந்து மிரட்டுனது கண்டிப்பா பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுவோம். நீங்க காவல்துறை வச்சு எங்க மேல பொய் வழக்கு போட்டிருக்கீங்க. இதே நீதிமன்றத்தில் உங்கள் மீது உண்மையாக வழக்கு, நீங்கள் மிரட்டியதுக்கு, அச்சுறுத்தியதுக்கு, பதவியை தவறாக பயன்படுத்தியதற்கு, அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கலாம், உங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி நாங்கள் காவல்துறையில் வழக்கு போடுவோம். உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி உங்கள் முறைகேடுகளை விசாரிக்க சொல்லுவோம். எல்லா நடவடிக்கையும் தொடங்கும். என்னமோ இங்க இருக்கிற டிஆர்ஓக்கு மட்டும்தான் 2 கொம்பு முளைச்சிருக்குது, எல்லா அதிகாரம் இருக்கு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த நாட்டில் குடிமக்களுக்கு தான் அதிக அதிகாரம், இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு அதிக அதிகாரம், சட்டப்படி எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி நீங்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவீர்கள். உங்கள் மீது லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை வழக்கில் இருந்து எல்லா வழக்கும் பாயும். அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட இந்த விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் எல்லாரும் ஒருத்தர் தப்ப மாட்டீங்க. நீ கடந்த 2 வருஷமா என்னென்னவெல்லாம் ஊழல் பண்ணீங்க, அநியாயம் பண்ணீங்க, எல்லா ஆவணங்களையும் தோண்டி எடுப்போம். எனவே இந்த வழக்கை கரூர் மாவட்ட காவல்துறையோ கரூர் மாவட்ட நிர்வாகம் விசாரித்தால் நீதி கிடைக்காது. ஏன்னா இவர் எல்லாரையும் கைப்பவை பயன்படுத்துறார், டிஆர்ஓ இருக்கிறார், மாவட்டத்தில் உயர் பதவியில் இருக்கிறார், மிரட்டுகிறார். எனவே சிபிசிஐடி விசாரணைக்கு காவல்துறை உத்தரவு சொல்லி முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். நாங்க முதல்வருக்கு இன்னொன்னு சொல்றோம். ஐயா முதல்வர் அவர்களே, நீங்க அரசியல்வாதிகளையே தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்க அதிகாரிகள் நிறைய தீய சக்திகள் இருக்கிறாங்க. எந்த ஆட்சி மாறினாலும் இவங்க தான் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் வாங்குறாங்க, அரசியல்வாதிகளுக்கு புரோக்கரா இருக்கிறாங்க. இவர் 2 வருஷமா இங்க வந்து கடந்த ஆட்சி காலத்துல எல்லா முறைகேடிலும் ஈடுபட்டு இருக்கிறார். 5000 கோடி கனிமவள கொள்ளையடித்தவர்களுக்கு ஆதரவாக பொய்யாக ஆவணங்களை உருவாக்கி இருக்கிறார். 500 கோடி கொள்ளையடிச்சவங்களுக்கு 5 கோடி அபராதம் வர்ற மாதிரி குறைவான வகையில் அளந்து ஃபைன் போட்டு வச்சிருக்கிறாங்க. எனவே கரூர் மாவட்டத்தில் தீய சக்தியில் ஒளிந்து விடவில்லை, மீண்டும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், டிஆர்ஓ இருக்கிறார். நாங்க டிஆர்ஓக்கு சொல்லிக்கிறோம், இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறோம், எங்க வீட்டுக்கு வாங்க டிஆர்ஓ சார், போலீஸை கூட்டிட்டு வாங்க, மிரட்டுங்க, வழக்கு போடுங்க. ஏன் நீங்க டிஆர்ஓ தானே, நேர துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் சுட வேண்டும், டுமுட்டு சுட வேண்டியதானே. ஆக இது போன்ற அயோக்கியத்தனத்தை எல்லாம் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். மாவட்ட காவல்துறையும் வருவாய்த்துறையும் இது போன்ற சட்டவிரோத தன்மைகளை உடனடியாக நிறுத்திக்க வேண்டும். இந்த நடவடிக்கையில் வந்த எல்லோருக்கும் சட்டப்படி தண்டனை கிடைக்கும். அதுவரை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் உறுதியாக இயங்கும் என்பதை இந்த வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தென்னிலை ராஜா. இன்று மாலை பாத்தீங்கன்னா மணி ஒரு 5:45 இருக்கும். கரூர் டிஆர்ஓ விமல்ராஜ் அவர்கள் எனது தோட்டத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரு அச்சுறுத்தும் விதமா நேற்று வந்து நீ பிரபு அவர்களை கைது செஞ்சது கண்டிச்சு நீ வன்மையா நீங்க போராட்டம் எல்லாம் பண்றீங்களா, நீங்க என்ன அவ்வளவு யோகிங்களா, நீங்க அவ்வளவு டீம் சேர்ந்து பண்றீங்களா, நீ ஒழுக்கமா இல்லைன்னா உன்னை பொய்கை வழக்கு போட்டு கைது பண்ணிடுவேன், சிறையில் அடைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டினாங்க. ஐயா, எனது உரிமைக்காகவும் எங்க மக்களோட உரிமைக்காகவும் எனது சங்கத்தின் நிர்வாகியுமான பிரபு அவர்கள் கைது அது என்ன கைது வந்து போலியான புகார். அந்த புகாரை கண்டிச்சு தான் சார் நேற்றுக்கு நாங்க ஆய்வாளர்கிட்ட பேசணும். இது வந்து எங்களோட உரிமை தான் சார், உரிமை பறிக்கிற விதமா தான் சார் நீங்க பேசுறது அப்படின்னு சொன்னா, உன்னை கைது வந்து சிறையில் அடைக்கப்பட அவன் ஜெயிலுக்கு போனான்ல, உரிமையில் அவன் ஜெயிலுக்கு போனாலும் அதே மாதிரி நீ ஜெயிலுக்கு போக வருடா அப்படின்னு சொல்லிட்டு இரு, நான் உனக்கு நீ கல்லு கட்டுறியா அப்படின்னு சொன்ன. ஐயா, நான் பதனி தான் இறங்கிட்டு இருக்கேன், எங்க வாழ்வாதாரம், எங்க உரிமை, எங்க வேற வறட்சியான பகுதி, இங்க வந்து ஆடு மாடுதான் பிரதான தொழில், எனக்கு வழி இல்ல, எங்களோட தென்னமரக்கு அதுல இருந்து பதனி இறக்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். இருடா, அவனுக்கு ஏடிஎஸ்பி மதுவழக்குல இருந்து கூப்பிட்டு ஏடிஎஸ்பி கூப்பிட்டு சிறையில் அடைக்காம விடமாட்ட, நீ அவங்க கூட போய் கம்பெனி உனக்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகள் திட்டுன்னு பேசினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க விமல்ராஜ் அவர்கள் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றாரு. இந்த ஒரு மாதிரி ஒரு அதிகாரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன்னா நேரடியா மிரட்டல். நான் வந்து இதுக்கு நான் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு இது சம்பந்தமான இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமான யாரே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சம்பந்தமான ரகுநாத் அவர்கள் சம்பந்தமான எந்த ஒரு இதையும் தலையிடாத, சங்கம் தலையிடக்கூடாது, சங்கம் தலையிட்டதுன்னா இவர ஏடிஎஸ்பி மதுவிலக்குல இருந்து எல்லாம் வர சொல்லி உன்னை கைது பண்ண வைப்ப அப்படின்னு மிரட்டினாங்க. நான் சொன்னேன், ஐயா, என் மக்களுக்காக நான் நிக்கணும், நீங்க மிரட்டலுக்கு நான் அஞ்ச மாட்டேன், உங்க சட்டப்படி சட்ட நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டோம். இந்த மீண்டும் மிரட்டிட்டு வெளிக்கிளம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனது தோட்டத்துல ஒரு 50க்கும் மேற்பட்ட காவல்துறை வந்து இன்னைக்கு குவிச்சிருக்காங்க. என்னை கைது பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கைது பண்ணி சிறைக்கும்
அஞ்ச மாட்டோம், கைதுக்கும் அஞ்சல, சட்டப்படி சட்ட போராட்டங்கள் நடத்தணும்னு சொல்லி அனைத்து மக்களும் சட்டத்தின் பின் நில்லுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.